Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SSC CGL ல கேட்ட ஒரு question. Madhav purchased an item for rupees 42,000 and sold it at a loss of 20%. With that amount, he purchased another item and sold it at a gain of 30%. What is the overall gain in rupees? மாதேவ் வந்து ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறாரு 42,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 20% லாஸில் அதை விற்கிறாரு. விற்றதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு இன்னொரு ஐட்டம் வாங்குறாரு. வாங்கி அதை வந்து 30% கெயினில் விற்கிறாரு. மொத்தம் அவருக்கு எவ்வளோ கெயின் ஆயிருக்கும்னு கண்டுபிடிக்கணும். மாதேஷ் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டத்தோட அமௌண்ட் என்னது 42,000. அதை 20% லாஸில் விற்றுருக்காரு. அப்போது இது 100%னா 20% லாஸ்ட்டில் விற்றுருந்தா மீதி எவ்வளோ இருந்திருக்கும்? 80 இருந்திருக்கும். 80/100 இன்ட்டு நெக்ஸ்ட்டு 30% கெயினில் இதுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணியிருக்காரு? விற்றுருக்காரு. அப்போ என்னது 30% எக்ஸ்ட்ரானா என்னது 130/100. இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறோம். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். 42 0 அப்படியே இருக்கட்டும், அது அப்புறமா பார்த்துக்கலாம். இன்ட்டு 13 போட்டால் என்ன வரும்? 6 12 2 4. இது ஆட் பண்ண என்ன வரும்? 5 4 6. நெக்ஸ்ட் இந்த 8 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 8 4 4 8s are 32 36 3 5 8s are என்னது 40 43. இப்போ என்ன வந்திருக்கு? 43,680. இப்போ கெயினோட அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இதான் ஃபர்ஸ்ட் இருந்த அமௌண்ட், இது இப்போ நமக்கு கிடச்சிருக்குது. இந்த ரெண்டும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ கெயின்னு கிடச்சிரும்? 43,680 மைனஸ் 42,000 என்ன வரும்? 1,680. இதான் ஆன்சர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.